எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நாதன் உள்ளிருக்கையிலே உரைப்பது உண்மைதானா? அண்டமாகிய பூமியும் பிண்டமாகிய நமது சரீரமும் பஞ்சபூத சக்தியான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்பவற்றால் பிரதிபலித்து அண்டத்தின் மூலமாக பரந்த சக்தியாகவும் பிண்டத்திற்குள் ஒடுங்கிய எல்லைக்கு உட்பட்டும் செயல்படுகிறது. காயம் என்ற மனித சரீரத்தை திரியானது உணர்வின் ஆன்மாவாக உடலான காயத்தினை இயக்குவதோடு 5 முகங்கள் கொண்ட பஞ்ச வடிவமாக காட்சி தருகிறது. எனவே நாதன் எனும் ஆன்மாவான உணர்வு சக்தி உடலின் உள்ளிருக்கையில் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ நாம் அணுகும் போது அங்கு நம் மனமும் எதிர்மறை தன்மையோடு செயல்படுகிறது. மேலும் நேர்மறை சக்திகளால் மகிழ்ச்சியும் இனம் புரியாத அமைதியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகிறது. இது சராசரி மனிதனுக்குரிய குணங்களாகும். ஆனால் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் நாதன் எனும் ஆன்மாவாகிய உயர்ந்த பிரம்மசக்தியை தன்னுள் கண்டு உணர்ந்து நேர்மறை மற்றும் எதிர்மறை தன்மைகளால் பாதிக்கப்படுவதில்லை. இதுபோன்ற சமநிலை கொண்ட பண்புகளால் கிரகங்கள் வெளியிடும் அலைவீச்சு கதிர்களாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் சராசரி மனிதர்கள் கிரக வலிமைகளை எளிதில் உள்வாங்குவதால் உள்ளிருக்கும் கெட்ட எண்ணங்கள் உடல் மூலமாக கெட்ட செயல்களை வெளிப்படுத்துகிறது. நல்ல எண்ணங்களால் உடல் மூலம் நற்செயல்கள் வெளிப்படுகின்றன. ஆனால் சித்தர்கள், ஞானிகள் அருகில் நாம் சென்றால் இன்ப துன்பமற்ற சமநிலைப்படுத்திய மனநிலையை அடைகிறோம். ஜோதிடம் சராசரி மனிதர்களுக்கு உணர்த்துவது நாதன் எனும் ஜோதியான ஆன்மாவை அடையாளம் கண்டு திடமான மற்றும் சமநிலையான மனநிலையை உறுதி செய்வதே ஆகும். இதுபோன்ற சமநிலை கொண்ட நாதன் எனும் ஆன்மாவை பின்பற்றும் சராசரி மனிதர்களை நாளும் கோளும் பாதிப்பதில்லை என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.